ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லெந்து காலங்களிலே சிலுவையின் பாடுகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், சிலுவையிலே நம்முடைய வாழ்க்கையில் அறையப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்து நம்மை நடத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை தங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த பூமியிலே வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள், தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் தங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக ஒத்தாசையாக பெற்றிருக்கக்கூடியவர்கள், செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும். மாம்சத்தை மாத்திரம் சிலுவையில் அறைந்த வாழ்க்கை அல்ல, மாம்சத்தினுடைய ஆசைகளையும் சிலுவையிலே அறைய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு வலியுறுத்துகிறார். நம்முடைய மனதின் ஆசைகள், சில காரியங்கள் அது தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாகவும் இருக்கிறது. தேவனை விட்டு பிரித்துவிடக்கூடிய, தேவ கோபத்தை நம்மேல் உண்டாக்கக்கூடிய, தேவனுடைய தண்டனையை நமக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய சில ஆசைகள், சில விருப்பங்கள் நம்முடைய மனதிலே, நம்முடைய மாம்சத்திலே தோன்றக்கூடியதாக, உண்டாக்கக்கூடியதாக, நம்முடைய மாம்சம் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை மாத்திரம் அல்ல, அதனுடைய ஆசைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரத்திலே சாலமோனை குறித்து அந்த முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகளின் மேல் அவன் ஆசை வைத்தான். இந்த வேத வசனம் சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சாலமோன் யார்? தேவனுக்காக பெரிய ஆலயத்தை கட்டினவன். அவன் தேவ ஆலயத்தை கட்டி தேவ ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அவன் ஜெபம் பண்ணின பொழுது தேவ மகிமை ஆலயத்தை மூடினது. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின அந்த இரவிலே ஆண்டவர் சொப்பனத்திலே தோன்றி, நீ விரும்பினதை கேள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்ததை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவனுடைய அதற்கு அடுத்த காலங்களில் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்நிய ஸ்திரீகளின் மேல் அவன் ஆசை வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதன் விளைவு என்ன? அடுத்த வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால், அவன் அந்நிய ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தானே, அந்த ஸ்திரீகள் அவனை தேவனை விட்டுவிட்டு அந்த அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படி அவனுடைய இருதயத்தை சாய பண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? ஒருவேளை மனதின் ஆசைகளை சிலுவையிலே அறைவதற்கு, தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு, நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி அவைகளை கட்டுப்படுத்துவதற்கு தவறுகிற பட்சத்திலே இந்த மாம்சத்தினுடைய ஆசைகள் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரித்து விடுகிறது. தேவனை பின்பற்றி நடந்த சாலமோன் இப்பொழுது அந்நிய ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்து அவர்களை தனக்கு மனைவியாக்கி கொண்டது நிமித்தம்
அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படி அவனுடைய இருதயம் இப்பொழுது அந்நிய தெய்வத்தின் மேல் சாய பண்ணப்பட்டது. அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலகி போக செய்தது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம், நமது மனதின் ஆசைகளை, தமது மாம்சத்தினுடைய ஆசைகளை நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்குள் உண்டாகிற ஆசைகள் அது கிறிஸ்துவுக்கு முன்பாக, கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அது தேவனுக்கு ஏற்றதா, அது தெய்வ பக்திக்குரியதா, அந்த ஆசைகளிலே தேவன் பிரியப்படுகிறாரா, அல்லது நம்முடைய மனதில் தோன்றுகிற மாம்சத்தின் ஆசைகள் என்னை தேவனை விட்டுவிட்டு அந்நிய காரியத்தை பின்பற்றும்படி, தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்யும்படி, தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்யும்படி என்னுடைய மனதின் ஆசைகள் இருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். சாலமோனுடைய ஆசை தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்ய வைத்தது மாத்திரம் அல்ல, தேவனை விட்டு அவனை வழிவிலக செய்தது. தேவனுடைய கோபத்துக்கு அவன் ஆளாகும்படி, தேவ சத்தத்திற்கு செவி சாய்க்காமல் அவன் தன்னுடைய மனதின் ஆசைகளுக்கு உரமிட்டதினால் பின் காலங்களிலே அவனுடைய இருதயம் கர்த்தரோடு கூட உத்தமமாக இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். அப்படி சிலுவையில் அறைகிற பட்சத்தில் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாயிருப்போம், நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாயிருப்போம். நம்முடைய இருதயத்திலே தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் உலாவி அவர் நமக்கு தேவனாக இருந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சாலமோனுடைய மனதிலே மாம்சத்தினுடைய ஆசைகள் அவனை தேவனை விட்டு வழி விலக செய்தது போல, இந்த காலங்களிலே நம்முடைய மனதினுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து கர்த்தர் பக்கமாக திருப்பப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய மனதின் ஆசைகள் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யவும், தேவனுக்கு எதிரான காரியங்களை சிந்திக்க வைக்குமானால், இன்றைக்கு நாம் நம்முடைய மாம்சத்து ஆசை இச்சைகளை சிலுவையில அறைய தவறிவிட்டோம் என்று அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புவோம், கிறிஸ்துவினுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவாராக. நம்முடைய மனதில் தோன்றுகிற மாம்சத்தின் இச்சைகளை பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரித்து நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வேத வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் மனதின் ஆசைகள் ஆண்டவரே உம்மை விட்டு பிரிக்க கூடுகிற தருவாயில இருக்குமானால், இன்றைக்கு அவைகள் எல்லாம் தேவ பிரசன்னத்தில் சுட்டரிக்கப்படட்டும். எங்கள் மனதின் போராட்டங்களிலே எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.